எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் இருக்க டாஸ்மாக் கடைகளோட எண்ணிக்கை மட்டும் 6800. ஏன் என்ன என்ன பிரச்சனை? தமிழ்நாட்டோட எதிர்காலம் இளைஞர்களை நம்பி இருக்கணும். ஆனா கேவலம் தமிழ்நாட்டோட நிலைமை இந்த டாஸ்மாக் நம்பி இருக்கு. என்ன நடக்குதுங்க? மான சுட்டா ஜெயில போடுறாங்க, மனுஷனை சுட்டா பெயில விடுறாங்க. எங்க போகுது இதுதான் அந்த அரசியல்வாதிகளோட வெற்றி. தட்டி கேட்க வேண்டிய பொது ஜனங்களை அப்படி பொத்திட்டு போறதுனாலதான் இந்த அரசியல்வாதி இந்த ஆட்டாடுறாங்க. இது இந்த நாட்டினுடைய சாவக்கடியா. பிஎஸ் வீரப்ப ஒரு படத்துல சரியா சொன்னாரு, இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும். இப்படி மாறி மாறி ஓட்டு போட்டு ஏமாந்து சாவத்துக்கு பதில் பாதிக்கப்பட்ட நம்ம நிக்கிற எலெக்ஷன்ல அவங்களுக்கு பதவி பயத்தை காட்டணும். வெறும் சில நூறு அரசியல்வாதிங்க கோடிக்கணக்கான நம்ம மக்களின் வாழ்க்கை தரத்தை நிர்ணயிக்கிறாங்க. அரசியல நம்ம தலையிடணும். வேணான்னு ஒதுங்கி நிக்கிற முடியாமல் இறங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா சைலண்டெல்லாம் வர மாட்டேன். என் சனங்களோட நிம்மதி அவங்கள அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும். அதுக்கு குறுக்க யாரு வந்தாலும் சரி, யாரு வந்தாலும் தட்டி கேட்பேன். திமுகவையோ திமுக காரணையோ சீண்டி பார்த்தா தாங்க மாட்டீங்க. இது மிரட்டல் அல்ல, எச்சரிக்கை. வெயிட் பண்றவங்க நான் நேர்ல வரேன்டா. ஜோசப் விஜய் எனும் நான்